அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி. இதுதான் இந்த ஜனநாயக திருவிழாவுடைய அழகு. நீங்கள் அரசியல் தலைவராக இருக்கலாம், முக்கியஸ்தராக இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் ஒரே நிலைத்தான், ஒரே விதமான ட்ரீட்மெண்ட்டு தான். அது முதலமைச்சராக இருந்தாலும், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும், அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும், முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும், எல்லோருக்கும் என்ன வழிமுறையோ அதே வழிமுறையில் தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பதை பறைசாற்றும் வகையில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, ஒரு சமதளம் இந்த நாட்டில் இந்த ஜனநாயகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பறைசாற்றும் வகையில் ஒரே வகையான வழிமுறையோடு எந்த விதமான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் நடத்தப்படுவதை நம்ம பார்க்கின்றோம். தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஏன்னா தலைவர்களுக்கு பெரிய பின்பற்றாளர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் அவங்கள பின்பற்றுறாங்க. ஸோ அவங்க முதல்ல வாக்களிப்பது ஒரு முக்கியமான முன்மாதிரியாகும். இது தொலைக்காட்சி துறையில் நம்ம விமர்சனத்துக்கு உள்ளார்த்தையும் பார்க்கின்றோம். அதென்ன தலைவர், அதென்ன நடிகர், அதென்ன உச்ச நட்சத்திரம், எல்லாரும் ஒன்று தானே, அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பின்தொடர்பாளர் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு முன்மாதிரியாக அமைகிறாங்க. ஸோ அதனால் அவங்க மேலே இந்த ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது கூடுதலாக பாயறதை நம்ம பார்க்கின்றோம். திரு சீமான் அவர்களுடைய கையில் இந்த இன்டெலிபிள் இங்க், இதுவும் கூட பல நாடுகளில் இல்லாத ஒரு முறை. இந்த ஒரு கள்ள ஓட்டெல்லாம் தடுக்கிறதுக்காக முதல் தேர்தலேருந்து இந்த இன்டெலிபிள் இங்க் இதுவும் தென்னிந்தியாவில் தயாராகிறது தான். அநேகமாக ஆந்திராவில் தான் இதோடைய ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து தான் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கே போகுது. ஸோ ஒரு வாக்காளர் ஒரு முறை தான் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக இது ஒரு இந்தியன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அந்த நடைமுறைகள், கூடுதலான சிறப்பு ஏற்பாடுகள் இவற்றோடு இந்த தேர்தல் நடக்குது. நம்ம வாக்கு பெட்டியில் போட்ட காலம் உண்டு, பிறகு மின்னணு இயந்திரம் வந்தது. அந்த இயந்திரத்துலேயும் நிறைய கேள்விகள் இருந்தது. அதில் நிறைய புரிதல் இல்லாமல் இருக்கே அப்படிங்கும்போது வாக்காளர் அந்த வேட்பாளர்களுடைய படங்களை போட்டாங்க, சின்னங்களை சேர்த்தாங்க. அதுலேயும் இது அந்த வேட்பாளராக முகமே தெரியலையே, ஒரு குழப்பமாக இருக்கே அப்படிங்கும்போது கவலைப்படாதீங்க, கலர் படம் போட்டிருக்கோம் அப்படின்னு இந்த முறை வேட்பாளர்களுடைய கலர் படங்களும் அது பக்கத்தில் அவங்களுடைய சின்னங்களும் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கின்றோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நான் வாக்களிச்சிட்டேன், நீங்கள் எப்போ அப்படின்னு அவர் காட்டுறார். உங்க அபிமான நட்சத்திரம், உங்க அபிமான தலைவர் எல்லாரும் வாக்களிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சிகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் இணைய போறோம். அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி.